ஸோ கைஸ் உள்ள இன்ட்ரோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பெரிய ஹால். ஸோ இந்த பெரிய ஹாலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு டிவி யூனிட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிவி யூனிட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டோர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டில் மட்டும் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பக்கம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் சைடு பேனலிங் டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்ட்டிஷன் டிசைன் கொடுத்து அதில் மேலே வந்து லைட் செட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது நிறைய பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வுட்லையும் நம்ம ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங்லையும் வுட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ லாஃப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகாக க்ளோஸ் பண்ணிட்டு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர்ஸ் வர மாதிரி இருக்கும். அதாவது இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரா செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். லைட்ஸ் வர மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிளைன் கலர்ஸில் டார்க் அண்ட் கிரே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வர மாதிரி இருக்கும் இருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் தனியாக கொடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் டச் அப் டைப். ஜஸ்ட் உங்களுக்கு டச் பண்ணால் போதும். ஸோ அந்த மிரரில் உங்களுக்கு லைட்ஸ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இல்லாமல் நம்ம கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரவாக இருக்கிறதுக்காக கிச்சன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு நம்ம பார்ட்டிஷன் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் அவங்க அலுமினியம் கேட்டிருந்தனால நம்ம இங்கே அலுமினியம் பண்ணி கொடுத்துருக்கோம். யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக் சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ் ஃபஸ்ட் டைம் வுட் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கஸ்டமருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர், கேரளா எல்லா சைட்லையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு A1 Interiors. ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒரு புலுவாம்பட்டி அங்கே பிளேஸில் ஒரு ஒர்க் முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A1 Interiors ஃபர்ஸ்ட் டைம் யூபிசி பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்புறம் அலுமினியம் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஹெவி பிவிசி இந்த மாதிரி மெட்டீரியலாக பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வரனால வுட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறனால வுட்டில் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத வுட் எது பார்த்துட்டு ஸோ அதில் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் A1 Interiors வுட்டில் பண்ண இன்டீரியர் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர் நம்ம வுட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் டைம் வுட் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கஸ்டமருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. ஸோ நீங்கள் வந்து இந்த கார்பெண்டர் வந்து உங்கள் சொன்ன டைமுக்கு இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன டிசைன்ஸு எல்லாமே வந்து இந்த வுட்டில் தகுந்த மாதிரி வந்துருச்சுங்க. அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அது ஹாப்பி தான் இந்த ஒர்க் பண்ணதுலாங்க. இப்போ நீங்க கார்பெண்டர் ஒர்க்கே சொல்லும் போது அது மூஞ்சி சுளிக்காம நீங்க சொல்ற எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைங்க. அதெல்லாம் தம்பிகளை நல்ல மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள தப்பு சொல்றதுக்குள்ள அந்தபடி இது இல்லை. ஓகே சரிங்கம்மா. இப்போ நான் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான கார்பெண்டர்ஸ் தான். ஸோ அதனால நீங்க கொடுத்த டிசைன்ஸ்ல எல்லா டிசைன்ஸும் அந்த இப்போ நீங்க இந்த பார்ட்டிஷன் டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்க கேட்ட டிசைன்ஸா வந்திருக்கு, இல்லை வேற ஏதாவது டிசைன் எக்ஸ்ட்ரா தான் மாறி இருக்கு? நீங்க கேட்ட டிசைன்ஸ் அப்படியே வந்திருக்கு. ஓகே சரி. ஸோ கைஸ் உள்ள இன்ட்ரோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பெரிய ஹால். ஸோ இந்த பெரிய ஹாலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு டிவி யூனிட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிவி யூனிட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சுரிங்ஸோட பிராண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் வுட் தான். ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா A1 Interiors ஃபஸ்ட் டைம் வாட்டர் ப்ரூஃப் வுட்ங்கிறனால நம்ம ஒரு சைட் கேட்டுறதுனால பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைன்ஸ் ஒரு பேக் சைடு. ஸோ யூபிவிசிலையும் பார்த்துருப்பீங்க மார்பிள் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வுட்லையும் பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைன் பேக் சைடில் பேனலிங்கில் வந்துடும் உங்களுக்கு. கீழே வுட் சேர்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வர மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சந்தன் கலர் சொல்லுவாங்க, அதில் டோர் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ டோர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டில் மட்டும் பண்ண முடியும். ஸோ அதனால பண்ணியிருக்கோம். ஸோ யூபிஸில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் வராது. அலுமினியம் அண்ட் வுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் க்ளோசிங் டோர் வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்னால இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் தாராளமே தாங்கும், நீங்கள் நோட் பண்ணலாம். அண்ட் இந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் சைடு பேனலிங் டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்ட்டிஷன் டிசைன் கொடுத்து அதில் மேலே வந்து லைட் செட் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஹைடன் டோர் ஒன்று இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் போர்டு உள்ள இருக்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஹைட் பண்ணியிருக்க மாதிரி டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ சின்னதாக ஸ்மாலாக ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் இதுதான் டிவி யூனிட். ஸோ டிவி டிசைன் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஹால்லேருந்து நம்ம ரூமுக்காகட்டும் கிச்சனுக்காகட்டும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் டிசைன் கொடுப்போம். ஸோ இது நிறைய பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வுட்லையும் நம்ம ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ உள்ள போன ஆரஞ்சு டிசைன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்து அதில் அழகாக அந்தந்த கார்னரில் லைட் செட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வைக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே லைட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ பார்ட்டிஷன் டிசைன் மட்டும் இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங்லையும் வுட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்பிள் டிசைனில் ஒயிட் கலரில் அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி லைட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ கார்னர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி இருக்கிற செவத்துக்கு கார்னரில் லைட்ஸ் வர மாதிரி இருக்கும். அண்ட் அவுட்ரு வர ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தனில் வர மாதிரி இருக்கும், சந்தன் கலரில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபால் சீலிங்கும் நம்ம வுட்டில் பண்ணுறோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் ஹால். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வார்ட்ராப்ஸ் அண்ட் பெட்ரூம்லேயும் டிவி யூனிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ லாஃப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகாக க்ளோஸ் பண்ணிட்டு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர்ஸ் வர மாதிரி இருக்கும். அதாவது லைட் கிரே அண்ட் டார்க் கிரேயில் ஷீட் ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டுங்க. ஸோ அதனால தான் நாங்கள் தாராளமாக பண்ணுறோம். உங்களுக்கு எந்த கரையான பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் வராது. ஸோ இது ட்ரா செட்டப். அண்ட் வுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். ஸோ ஜஸ்ட் டோர் பி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பீரோஸ் இருக்கிறனால இந்த ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் காலியாக விட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே அந்த பீரோ வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் தகுந்த மாதிரி இந்த ஷீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரே வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிங் கலரில் வர மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி ட்ரா செட்டப். ஸோ இது ரொம்பவே ஃபேவரட்டான கலர்ஸ். ஸோ லைட் கிரே அண்ட் டார்க் கிரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் ஒரு யூனிக்காக கிளாசிக்கான லுக் தரும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தாராளம் வெயிட் தாங்கும். ஜஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். வச்சு எழுதுறதுக்கும் சரி, சேர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரா செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கார்னரில் புக்ஸோ இல்லை திங்ஸ் டாய்ஸ் அந்த மாதிரி வச்சு ரொம்பவே அழகுப்படுத்திக்கலாம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இங்கே ஒரு டிவி யூனிட் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுற டைப்பில் பாக்ஸ் செட்டப் கீழே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கீழே க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும் ஸ்பேஸும் நல்லா இருக்கும். ஸோ நமக்கு எது கால் இது இடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த வழியில் தான் ஹேங் பண்ணுற டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்பிள் டிசைன் தாங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரேயில் வுட்டு கலரில் டார்க் கிரேயில் கொடுத்துருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிரேவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் தகுந்த மாதிரி இங்கேயும் சாஃப்ட் க்ளோசிங்கில் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் விட்டுருக்கும். சில இடத்துல கிளாஸ் டோர் கேட்பாங்க, சில இடத்துல ஓப்பன்லாம் கேட்பாங்க. ஸோ இதில் ஓப்பன் வச்சுருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மிரரில் உங்களுக்கு லைட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சென்சார். ஸோ அது தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் டச் பண்ணால் போதும், ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோன்னு அது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ப்ளைன் கலர்ஸில் டார்க் அண்ட் கிரே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வர மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் கிரே மிக்சிங் கலர்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாட்ரோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் வாட்ரோப். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஹேண்டில் டைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்லைட் பண்ணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே லாஃப்ட் பார்க்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி லைட் கிரேலையும் டார்க் கிரேயும் மிக்சிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உள்ள நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்காக கீழே டோர் வச்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ அதே தாங்க நம்ம ஈவினிங் டைம் உட்கார்றதுக்கும் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு அழகான ஸ்பேஸ். ஸோ தாராளம் வெயிட் தாங்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி சோஃபா செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதான் இந்த ரூம் பண்ணது. டிவி யூனிட் பார்க்கலாம். ஸோ டிவி யூனிட் அதே தாங்க, அந்த டிசைன் அதே சேம் டிசைன் இங்கே பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அங்கே டார்க் கிரே ப்ளைன் கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வர மாதிரி இருக்கும். அண்ட் பாக்ஸ் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டு லைட் கிரே மிக்சிங் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதான் டிவி யூனிட். அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கார்னரில் ஸ்பேஸ் தனியாக கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் தனியாக கொடுத்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், டச் அப் டைப். ஜஸ்ட் உங்களுக்கு டச் பண்ணால் போதும். ஸோ அந்த மிரரில் உங்களுக்கு லைட்ஸ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு
அட்டாச் பண்ண சென்சார் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இங்கே பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கார்னர் பார்க்கலாம், உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பனில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். ஸோ இந்த 2 பெட்ரூமுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பூஜை யூனிட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ படங்கள் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரா செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ரன்னர் செட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டோரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். நீங்கள் பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்காக பெரிய பெரிய பூஜைக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ்க்காக டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க பூஜை யூனிட். ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் வரும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்பில் வந்து ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஸோ பூஜைக்கு அப்புறம் நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலில் பார்த்துருப்பீங்க இந்த பார்ட்டிஷன் டிசைன். ஸோ ஹாலில் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரவாக இருக்கிறதுக்காக கிச்சன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு நம்ம பார்ட்டிஷன் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டிசைன்ஸ்க்காக கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கார்னரையும் லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ சின்னதாக அழகாக லைட் செட்டப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் இந்த மாதிரி லைட் வச்சு நம்ம இந்த வீட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சந்தன் கலரில் வுட்டில் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டில் அங்கங்கே ஒயிட் கலர் லைட் வர மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தில் வர மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை நான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்ச் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் வர மாதிரி இருக்கும் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் லைட்ஸ் வச்சுட்டு இந்த அழகாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் பண்ணியிருக்கோம். ஸோ A1 இன்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யூபிவிசி மட்டும் இல்லாமல் அலுமினியம் அண்ட் வுட் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும் போது நம்ம மிக்சிங் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இங்கே பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் அவங்க அலுமினியம் கேட்டிருந்ததுனால நம்ம இங்கே அலுமினியம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கட்லரி எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். லைன் பேஸ்கெட் அண்ட் டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்துடுங்க. ஸோ ஆயில் புல்லட்டுக்காக இந்த ஸ்பேஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டோர் வர மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட்ஸ்க்கான ஸ்பேஸ், விக்கர் பேஸ்கெட்கான ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேண்ட்ரிக் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக் சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா A1 இன்ட்ரீஸ் சில ப்ராஜெக்ட் நம்ம பண்ண முடியும். இங்கே பண்ண முடியுமா கண்டிப்பாக நாங்கள் எங்கிட்ட பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுதான் இங்கே அலுமினியத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் கிளாஸ் வரும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு அதேமாதிரி அலுமினியத்தில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸில் உங்களுக்கு லாஃப்ட் சைஸ் இருக்குது. ஸோ பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதுக்காக பிக் சைஸில் இருக்குது. ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம டோர் சைஸும் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் சாஃப்ட் க்ளோசிங் தான் இதில் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிவிட்டு டப்பு க்ளோஸ் ஆகிடும். கிச்சனுக்கு இல்லை என்ட்ரன்ஸாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வுட் வச்சு பேனலிங் பண்ணி அங்கங்கே செட்டப் லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப அழகான டிசைன்ஸ் இது எல்லாமே இருப்பீங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு வார்ட்ரோப் செட்டப்ஸ் இருக்குது, ரூம் பெட்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 4 கார்னர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வர மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா சந்தன் வர மாதிரி இருக்கும். அங்கங்கே லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழேயும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அங்கே தூசி இந்த மாதிரி எதுவுமே போய் சேராது. ஸோ க்ளீனாக வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டேர் கேஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே அப்படி ஸோ மேலே பெட்ரூம் நீங்கள் உள்ள என்ட்ரான பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் ஒரு வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா மேலே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வார்ட்ரோப் டிசைனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸாக கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கவும் தெரியும். ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி இருக்கும். ஸோ லைட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வார்ட்ரோப் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ட்ராப் செட்டப்ஸ் எல்லாமே வந்துடும். டோர் அதே மாதிரி தாங்க, எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். அண்ட் லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம். லாஃப்ட் அதே தகுந்த மாதிரி டிசைன்ஸில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வார்ட்ரோப் செட்டப்ஸ் ரொம்ப அழகாகவே தெரியும். அண்ட் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த விண்டோ ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி இங்கேயும் ஒரு டேபிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தாராளமாக உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் அது இருக்குது. கீழே டேபிள் வேணால் டேபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ராஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா குவாலிட்டியான ரன்னர் செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த திங்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சொல்கிறேங்க, இது நார்மல் ஒரு ஜஸ்ட் லைக் பண்ணுற மாதிரி வுட் ஒர்க் இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். ஸோ அதனால் மட்டும்தான் ஏவன் இன்டீரியர்ஸ் ஃபஸ்ட் டைம் வுட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய என்கொயரிஸ் வருது, வுட்டும் ட்ரை பண்ணுங்கள், வுட்டு பண்ணுங்கள், நல்ல பெஸ்ட்டான வுட்டில் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம பெஸ்ட்டு வுட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன்ஸாக இருக்கணும். ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட காட்டி தகுந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் டிசைன்ஸ் தான். ஸோ அந்த டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கர்வ் மிரர் ஆகட்டும், சென்சார் லைட்ஸ் ஆகட்டும், அண்ட் ஓப்பனில் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் இந்த மாதிரி ஸ்மால் டோரில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் க்ளோசிங் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ஸ் தான். கஸ்டமைஸ் என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட்டும் நம்ம எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதாங்க இந்த வீட்டில் பண்ணது. ஸோ கைஸ், இந்த வீட்டில் நீங்கள் பண்ண ஃபுல் வுட் ஒர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிவி டிசைன்ஸ் ஆகட்டும், பார்ட்டிஷன் டிசைன்ஸ் அண்ட் ஃபால் சீலிங், அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் ஆர்ச் டிசைன்ஸ் ஆகட்டும், வார்ட்ராப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸ். ஸோ ஏவன் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்லேயே வாட்டர் ப்ரூஃப் வுட். ஸோ உங்களுக்கு எந்த கரையான் பிரச்சனை இந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் வராது. அண்ட் கிச்சனும் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். அண்ட் என்னென்ன அப்டேட் மெட்டீரியல்ஸ் இருக்கோ, அப்டேட் டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மட்டும் மறக்காம கால் பண்ணுங்கள். ஸோ ஏவன் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர், கேரளா எல்லா சைட்லையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது அந்தந்த ஏரியா இருக்கிற மேனேஜர்ஸ் அங்கே நேரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு தகுந்த அளவுக்கு எல்லா டிசைன்ஸ் காட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பண்ணுவோம். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது வுட்டில் பண்ணணும் வெயிட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.